விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு வித்தியாசமான பரிசை பெற்றார். அது ஒரு மிகப்பெரிய கண்ணாடி. அது மிகவும் மெருகூட்டப்பட்டு பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது. மன்னர் அந்த கண்ணாடியை தனது அரசவை மண்டபத்தில் பொருத்த உத்தரவிட்டார். கண்ணாடி நிறுவப்பட்ட பிறகு மன்னர் அதில் தனது உருவத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் தனது அமைச்சர்களை அழைத்து, இந்த கண்ணாடியை உற்றுப் பாருங்கள். இதில் உங்களைப் பற்றி நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்று எனக்குச் சொல்லுங்கள். உண்மையை கூறும் அமைச்சர்களுக்கு நான் தக்க பரிசளிப்பேன் என்று அறிவித்தார். மன்னரின் முதல் அமைச்சர் கண்ணாடியை பார்த்தார். அரசரை புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைத்து, மன்னா, இந்த பிரம்மாண்டமான கண்ணாடியில் உங்கள் தோற்றம் மிகவும் கம்பீரமாகவும் வீரத்துடனும் தெரிகிறது. உங்களைப் போன்ற ஒரு மாமன்னருக்கு இது மிகவும் பொருத்தமானது என்று கூறினார். அடுத்த அமைச்சர் முன் வந்தார். அவர் சாமர்த்தியமாக பேச நினைத்து, மன்னா, இந்த கண்ணாடி மிகவும் நேர்மையானது. இது உங்கள் அதிசயமான செல்வத்தையும் உங்கள் ராஜ்யத்தின் வளமையையும் பிரதிபலிக்கிறது. நீங்கள் உலகிலேயே மிகப்பெரிய மன்னர் என்பதை இது காட்டுகிறது என்று கூறினார். ஒவ்வொரு அமைச்சரும் மாறி மாறி வந்து கண்ணாடியின் அளவு, அதன் பிரகாசம் அல்லது அதில் தெரியும் மன்னரின் புகழ் பற்றி அதிகப்படியாக புகழ்ந்து பேசினர். அனைவரும் பரிசு பெறுவதிலேயே குறியாக இருந்தனர். கடைசியாக மன்னர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமா, நீயோ எப்போதும் உண்மையே பேசுகிறாய். இந்த கண்ணாடியை பார்த்து நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். தெனாலிராமன் புன்னகைத்தவாறே கண்ணாடியின் அருகில் சென்று சத்தமாகக் கத்தினான், மன்னா, இந்த கண்ணாடியானது உங்கள் முன் வந்து நிற்கும் அனைவரும் உங்களைப் போல கொழுத்தவர்களும் முட்டாள்களும் என்று காட்டுகிறது. அரசவை முழுவதும் அமைதியானது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கோபமடைந்த மன்னர், தெனாலிராமா, என்ன பேசுகிறாய் நீ? உனக்கு தண்டனை நிச்சயம் என்று கர்ஜித்தார். தெனாலிராமன் அமைதியாக மன்னரை பார்த்து, மன்னா, மன்னியுங்கள். நான் கண்ணாடியில் பார்த்த உண்மையை கூறினேன். கண்ணாடியானது தன்னை உற்றுப் பார்ப்பவர்களின் உருவத்தை மட்டுமே பிரதிபலிக்கும். ஆனால் என்னைப் போலவே அங்கு நின்ற அமைச்சர்கள் அனைவரும் கண்ணாடியை புகழ்ந்தும் உங்களைப் புகழ்ந்தும் பேசியது அவர்கள் உண்மை பேசும் தைரியமற்ற முட்டாள்கள் என்பதைக் காட்டுகிறது. இந்த பெரிய கண்ணாடியில் என்னுடைய உருவம் மட்டுமே தெரிந்தது, மற்றபடி இந்த கண்ணாடிக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று விளக்கினான். தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் அமைச்சர்களின் முகஸ்துதியையும் மன்னரின் எதிர்பார்ப்பையும் ஒரே நேரத்தில் நகைச்சுவையாக அம்பலப்படுத்தியதைக் கண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் உரக்கச் சிரித்தார். தெனாலிராமன், நீ உண்மையிலேயே நிகரற்ற புத்திசாலி என்று பாராட்டி அவருக்கு விலைமதிப்பற்ற பரிசுகளை வழங்கினார். இந்தக் கதை மன்னர் கிருஷ்ணதேவராயரின் பெருந்தன்மையையும் தெனாலிராமனின் சமயோசித புத்தி மற்றும் உண்மை பேசும் துணிச்சலையும் காட்டுகிறது.